தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க மாவட்ட வாரியாக. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது அரசு வேலை தான். மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 15,000 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாம் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30/6/2025 அன்னைக்கு ஈவினிங் 5:45க்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமாவோ அல்லது நேரடி மூலிமாவோ நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் எழுத்து தேர்வால் எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, எங்கே அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டில் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்குது. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் அண்டு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி கோயம்புத்தூருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்காகவும் வந்து 2 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வியூஸ், அதாவது குவாலிஃபிகேஷன் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, நீங்கள் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அந்த வியூஸ் கீழே இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் உமன் எம்பவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்டு இதில் 2 விதமான பதவிகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஒர்க்கருக்காகவும் ஒன்று மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமான இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. கேஷ் ஒர்க்கரை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா MSW, MA, MSc சைக்காலஜி, MA, MSc பிசியாலஜி அண்டு கிளினிக்கல் பிசியாலஜி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா 24 சர்வீஸ் வந்து இருக்கும், 24 ஹவர்ஸ் சர்வீஸ் வந்து இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்டான பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா உமன் கேட்டகரிக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து தரப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்டு கோயம்புத்தூரில் இருக்கிற நேட்டிவ் பிளேஸில் வந்து இருக்கிறவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்காக வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் அண்ட் ஃபெயில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் சர்வீஸ் வந்து இருக்கும். அண்டு இன்ட்ரெஸ்டான கேண்டிடேட் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த அப்ளிகேஷனை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, அந்த போஸ்ட்டோட நேமு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய நேமு, ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்டு ஏஜ் லிமிட் அண்டு மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் அண்டு உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சுட்ருக்கீங்க, என்ன இப்போ ரீசெண்டாக வந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை ஏதாவது இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து ப்ரைவேட்டோ அண்ட் கவர்மெண்ட்டோ எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து நீங்கள் இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணி ஆகணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அண்டு உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பர் அண்டு உங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வந்து சைன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் அண்ட் பிளேஸ் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் போட்டாகணும். அப்படி போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதோடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் வந்து நேரடியாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவோ ஆர்டினரி போஸ்ட் மூலிமாவோ நீங்கள் வந்து சென்ட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கான 12 நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அந்த 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் அது மட்டும் கிடையாது, 30 ஜூன் 2025 அன்றைக்கி ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. இதில் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எதுவுமே நீங்கள் வந்து அதாவது அனுப்பக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஜெராக்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து அனுப்பி ஆகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து உங்களுடைய ஒன்லி காஃபி மட்டும் தான் அனுப்பணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை கூட பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஜாப் வந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க,
ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 விதமான பதவிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து தனியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இதில் ஓரளவு வந்து சொல்கிறேன். மருத்துவ பணியாளரை பொறுத்த வரைக்கும் 26 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பல் மருத்துவமனை உதவியாளரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டென்டல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி இருக்குது. அண்ட் பிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சி. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்ட் 35 இயர் வரைக்கும் ஆல் கேட்டகிரி வந்து 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனும் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் வந்து இருக்கும். சேம் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாகவோ அல்லது நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா ஆர்டினரி மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ கைஸ் இதே மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருந்தாலும் சரி, அந்த சோஷியல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சா நம்ம சேனலை வந்து பின்தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்தால் நீங்கள் உடனே அப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ கைஸ்